அத்தியாயம் 1. நகரத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள அந்த பங்களாவின் உள்ளேயும் வெளியிலுமாக பல உயர் வகை கார்கள் அணிவகுத்து நின்றன. அவை அனைத்தும் நகரின் முக்கிய தொழில் அதிபர்களின் கார்கள் ஆகும். அவர்கள் அனைவருக்கும் சக தொழில் அதிபர் கேதார்நாத்தின் திடீர் மறைவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பிரபல தொழில் அதிபர் கேதார்நாத் முந்தைய நாள் இரவு திடீரென்று இறந்துவிட்டார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்கள் அங்கு கூடியிருந்தனர். எப்பொழுதும் விடியற்காலை 4:30 மணிக்கு படுக்கையை விட்டு எழும் அவர். உடற்பயிற்சியினை முடித்த பின் மனைவி கீதா தரும் காப்பியை அருந்தியபின் காரில் அருகில் உள்ள பூங்காவிற்கு சென்று நடைப்பயிற்சி மேற்கொள்ளுவார். நேற்று காலை 5:30 மணியான பின்னும் கேதார்நாத் இறங்கி வராததால் மனைவி கீதா அவரது அறையில் சென்று பார்த்தபோது கேதார்நாத் கட்டிலில் நினைவிழந்த நிலையில் குப்புற கவிழ்ந்தபடி கிடந்தார். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கீதா கூச்சலிட்டார். அவரது சத்தத்தை கேட்ட அவரது மகன் விஸ்வநாத்தும் அவன் மனைவி பிரவீணாவும் மற்றொரு அறையிலிருந்து ஓடி வந்தார்கள். அவரை உடனடியாக காரில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். செய்தி கேட்டு அவரது குடும்ப மருத்துவரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்த மருத்துவர்கள் கேதார்நாத்திற்கு அவசர அறுவை சிகிச்சை ஒன்று செய்ய வேண்டியிருப்பதால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி கூறினார்கள். எனினும் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் முன்பாகவே கேதார்நாத் உயிர் இழந்தார். அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு கேதார்நாத்தின் உடல் அவரின் இறுதி சடங்குகள் மகன் விஸ்வநாத்தால் நிறைவேற்றப்பட்டு கேதார்நாத்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது மனைவி கீதா கணவர் இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அவரது அறையிலேயே முடங்கிக் கிடந்தார். மருமகள் பிரவீணா அத்தைக்கு ஆறுதல் கூறி வந்தார். தந்தை கேதார்நாத்தின் திடீர் மரணம் அதிர்ச்சியையும் துயரத்தை அளித்தாலும் அப்பா விட்டு சென்ற பணிகளையும் அவரின் பேரையும் புகழையும் காப்பாற்றும் பொருட்டு சில நாட்கள் சென்றபின் விஸ்வநாத் கம்பெனியின் முழு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பணிகளை தொடர்ந்தான். விஸ்வநாத் தனது அறையில் அமர்ந்து பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த போது இன்டர்காம் ஒலித்தது. எதிர்முனையில் பேசிய அவரது செயலாளர் காவல்துறை ஆய்வாளர் திரு. சண்முகம் என்பவர் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தார். அவரை உள்ளே அனுமதிக்கும்படி கூறினார் விஸ்வநாத். உள்ளே வந்த காவல் ஆய்வாளர் சண்முகம் வணக்கம் தெரிவித்துவிட்டு விஸ்வநாத்துக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தார். இவர் எதற்காக வந்திருக்கிறார் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டே அவரை பார்த்து சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என கேட்டார். நான் C-5 காவல் நிலையம் ஆய்வாளர், என் பெயர் சண்முகம் என்றார். விஸ்வநாத் எழுந்து நின்று அவரிடம் கைகுலுக்கினார். பின்பு சண்முகம் விஸ்வநாத்திடம் உங்களது தந்தை கேதார்நாத் இறந்தது தொடர்பாக அதிர்ச்சியான தகவல் ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் என்றார். அதிர்ச்சியான தகவலா, என்ன அது என குழப்பத்துடன் சண்முகத்தின் முகத்தை பார்த்தவாறே விஸ்வநாத் நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஆமாம், உங்கள் தந்தை ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கவில்லை, கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றார். விஸ்வநாத் இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தார். அத்தியாயம் 2. தனது தந்தை மரணம் இயற்கையாக நிகழ்ந்த ஒன்று இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை கேட்டவுடன் அதிர்ச்சியுற்ற விஸ்வநாத் எதிரில் அமர்ந்திருந்த காவல் ஆய்வாளரை பார்த்து எதை வைத்து அப்படி சொல்லுகிறீர்கள் என கேட்டார். அவரது உடலை பகுப்பாய்வு போஸ்ட்மார்ட்டம் செய்தபோது அவரது குடலில் விஷம் கலந்த எதையோ சாப்பிட்டதற்கான அறிகுறிகள் காணப்பட்டதாக ரிப்போர்ட்டில் மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார் சண்முகம். இதை என்னால நம்பவே முடியல இன்ஸ்பெக்டர் என்றார் விஸ்வநாத். நாங்களும் முதலில் உங்க அப்பாவோட மரணம் மாசிவ் ஹார்ட் அட்டாக் நுதான் நினைச்சோம். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவரது குடலில் விஷம் ஒரு படிமமா படிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் நாங்க இதை சந்தேகத்திற்குரிய மரணம்னு சஸ்பெக்டட் டெத் பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்தோம் என்றார். நாங்க இந்த கேஸை விசாரிக்க சங்கர் ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிச்சிருக்கோம். அவர் நாளை முதல் விசாரணையை துவங்க இருக்கிறார். அவரோட விசாரணைக்கு நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்க கம்பெனி ஊழியர்கள் மற்றும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்றார். அப்பாவோட மரணம் ஒரு கொலைங்கிறதை கேள்விப்பட்டவுடனேயே எனக்கு மிகவும் அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தொழில்முறை எதிரிகள் கூட கிடையாது. எல்லார்கிட்டையும் நட்பாகவும் அன்புடனும் பழகுவார் என்றார் விஸ்வநாத். இருந்தாலும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவும் அவனுக்கு உரிய தண்டனை கிடைக்கவும் காவல்துறை விசாரணைக்கு எல்லாவித ஒத்துழைப்பையும் அளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் விசாரணையை ரகசியமாக நடத்த முடியுமா என கேட்டார்.
நிச்சயமா விசாரணை ரகசியமாத்தான் நடக்கும். பத்திரிகைகளுக்கோ மற்ற மீடியா களுக்கோ எந்த ஒரு தகவலும் தெரிவிக்க மாட்டோம் என்றார் சண்முகம். சரி, நான் கிளம்புகிறேன். ஏதேனும் தேவைப்பட்டால் தங்களை தொடர்புகொள்கிறேன் என சொல்லி விடைபெற்றார் காவல்துறை ஆய்வாளர். அவர் சென்றவுடன் மிகவும் யோசனையுடனும் கவலையாகவும் அமர்ந்திருந்தார் விஸ்வநாத். கே.வி. குரூப் ஆப் கம்பெனிஸ் தலைமை அலுவலகம் நகரின் மையப் பகுதியில் அமைந்திருந்தது. இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் தொழிற்சாலைகளுக்கான கட்டுமான பணிகள், பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கும் அவர்களது தொழில் தொடர்பான அரசாங்க அனுமதி பெற்று தருதல், நிதி ஏற்பாடு போன்ற பல்வகை பணிகளையும் செய்து வந்தார்கள். மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி என பல முக்கிய நகரங்களிலும் கிளை அலுவலகங்கள் இயங்கி வந்தன. கேதார்நாத்தும் மாதத்தின் பெரும்பான்மையான நாட்கள் கிளை அலுவலக பணிகளை கண்காணிக்க டெல்லி, மும்பை, கொல்கத்தா என பறந்து கொண்டிருப்பார். சில நேரங்களில் அவரது மகன் விஸ்வநாத்தும் சென்று வருவார். மறுநாள் காலை 10:30 மணிக்கே கே.வி. குரூப் ஆப் கம்பெனி இஸ் அலுவலகம் அமர்ந்திருந்தார் சிறப்பு விசாரணை அலுவலர் சங்கர். அடுத்த சில நிமிடங்களில் நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் அழைக்கப்பட்டார். சங்கர் தன்னை சுருக்கமாக அறிமுகப்படுத்திக் கொண்டு நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். வரவேற்பறையில் விஸ்வநாத்தை சந்திக்க, மிஸ்டர் விஸ்வநாத், உங்களது தந்தையின் மர்ம மரணம் தொடர்பாக நான் உடனடியாக விசாரணை தொடங்க வேண்டியுள்ளது. அதனால உங்க அலுவலக அமைப்பு, பணியாளர்களின் பெயர், பதவி, வீட்டு முகவரி போன்ற விவரங்களையும் மற்றும் உங்கள் பங்களாவில் வேலை பார்ப்பவர்கள் முழு விவரங்களும் எனக்கு உடனடியாக வேண்டும் என்றார். விஸ்வநாத் அலுவலக மேலாளர் மோகன்ராஜ் என்பவரை அழைத்து சங்கர் கேட்கும் விவரங்களை சொல்லி உடன் தயார் செய்து எடுத்து வரும்படி கூறினார். பின்னர் விஸ்வநாத்திடம் விசாரணையை உங்கள் தாயாரிடமிருந்துதான் துவங்கப் போகிறேன் என்றார் சங்கர். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் உங்கள் விசாரணையின்போது நான் அருகில் இருந்தால் அம்மா சற்று பாதுகாப்பாக உணருவார்கள் என்றார். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் 5:00 மணிக்கு நான் உங்க பங்களாவிற்கு வருகிறேன் என்றார் சங்கர். அவர் கேட்டிருந்த விவரங்களை அலுவலக மேலாளர் கொண்டு வந்து விஸ்வநாத்திடம் கொடுத்தார். அதை சரிபார்த்தபின் சங்கரிடம் அளித்தார் விஸ்வநாத். பின்னர் சங்கர் விடைபெற்றுக் கொண்டார். விஸ்வநாத்திடம் மாலை 5:00 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி சரியாக மாலை 5:00 மணிக்கு தனது உதவியாளர் தினேஷ் உடன் பங்களாவினுள் நுழைந்தார் சங்கர். பங்களா நிர்வாகி கணேசன் விசாரணை அலுவலர் சங்கரை வரவேற்று வரவேற்பறையில் அமர செய்தார். சில நிமிடங்களில் விஸ்வநாத் தனது மனைவி மற்றும் அம்மா கீதாவுடன் அங்கு வந்தார். கீதா தனது கணவர் இறந்த சோகத்திலிருந்து இன்னமும் மீளவில்லை என்பது அவரது கண்களிலும் முகத்திலும் தெரிந்தது. சங்கர் கேதார்நாத்தின் மனைவி கீதாவிடம், மேடம், நீங்கள் இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பது தங்களை பார்த்தாலே தெரிகிறது. இருந்தாலும் தங்களது கணவரின் மரணத்தில் ஏற்பட்டுள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளதால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் என்றார். என்ன என்பது போல நிமிர்ந்து பார்த்தாள் கீதா. கேதார்நாத் இறப்பதற்கு முன்னால் அவரை கடைசியாக எப்போது பார்த்தீர்கள் என கேட்டார். இரவு 10:30 மணியளவில் பார்த்தேன். ஏதோ புஸ்தகம் படித்துக் கொண்டிருந்தார். நான் சீக்கிரமா தூங்குங்கன்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு வந்து உறங்க சென்றேன் என பதில் அளித்தாள் கீதா. சங்கர், அவருக்கு உறங்க செல்லுமுன் பால் அல்லது வேறு ஏதாவது பானங்கள் அருந்தும் வழக்கம் உண்டா? கீதா, ஆமாம், ஊரில் இருந்தால் இரவு உறங்க செல்லுமுன் பால் அருந்துவார். சங்கர், அன்று பால் அருந்தினாரா? எத்தனை மணிக்கு அருந்தினர்? கீதா, ஆம், அன்று 10:00 மணிக்கு பால் கொண்டு கொடுத்ததாக எனது மருமகள் பிரவீணா கூறினாள் என்றாள். உடனே அருகில் அமர்ந்திருந்த பிரவீணாவின் முகத்தில் ஒருவித அதிர்ச்சியும் பயமும் தோன்றி மறைவதை சங்கர் ஓரக்கண்ணால் கவனித்தார். அத்தியாயம் 3. விசாரணை அதிகாரி சங்கர் தமது விசாரணையை கேதார்நாத்தின் மனைவி கீதாவிடம் தொடர்ந்தார். சங்கரின் விசாரணை முழுவதையும் அவருடைய உதவியாளர் தினேஷ் மொபைலில் ஒலிப்பதிவு செய்தார். பிறகு சங்கர் கீதாவை பார்த்து மீண்டும் எப்பொழுது உங்கள் கணவரை சென்று பார்த்தீர்கள் என கேட்டார். அவர் தினமும் விடியற்காலை 4:30 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு 5:30 மணியளவில் கீழே இறங்கி வந்து நான் அளிக்கும் காபியை குடித்துவிட்டு அருகில் உள்ள பார்க்கிற்கு சென்று நடைப்பயிற்சியை மேற்கொள்வார். ஆனால் அன்று 5:30 மணியை கடந்த பிறகும் அவர் கீழே இறங்கி வரவில்லை. எனவே நான் மாடிக்கு சென்று அவரது அறையில் பார்த்தபோது அவர் படுக்கையில் கை கால்களை விரித்தபடி குப்புற படுத்துக் கிடந்தார்.
அதை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்த நான் கூச்சலிட்டேன். எனது சத்தத்தை கேட்ட மகனும் மருமகளும் ஓடி வந்தார்கள் என கண்ணீருடன் கூறி முடித்தாள் கீதா. பிறகு என்ன நடந்தது என விஸ்வநாத்தை பார்த்து கேட்டார் சங்கர். அம்மாவின் சத்தத்தை கேட்டு ஓடிவந்த நானும் என் மனைவியும் அப்பா இருந்த நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம். பிறகு வேலையாட்கள் உதவியுடன் அப்பாவை காரில் ஏற்றிச் சென்று அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சேர்த்தோம். இதற்கிடையில் எங்கள் குடும்ப மருத்துவர் ராமநாதனுக்கு தகவல் தெரிவித்து அவரையும் மருத்துவமனைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டேன் என்றார். பின்னர் மருத்துவமனைக்கு வந்த எங்கள் குடும்ப மருத்துவர் அம்மருத்துவமனையின் மருத்துவர்களுடன் கலந்து பேசியபின் அப்பாவுக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை ஒன்று செய்யப்பட வேண்டுமென்றும் அதற்கான வசதி இந்த மருத்துவமனையில் இல்லை, அதனால அருகில் உள்ள அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் என கூறினார். நானும் அப்பாவை எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஆவலில் சம்மதம் தெரிவித்தேன். உடனடியாக மருத்துவமனை ஆம்புலன்ஸிலேயே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அனுமதித்தோம். ஆனால் அங்கு சிகிச்சை தொடங்கும் முன்பே பரிசோதித்துவிட்டு அப்பா இறந்துவிட்டதாக தெரிவித்தார்கள். மேலும் எங்கள் குடும்ப மருத்துவர் கேட்டுக்கொண்டதால் போஸ்ட் மார்ட்டம் செய்த பிறகு உடலை ஒப்படைத்தார்கள் என்று கூறி முடித்தார் விஸ்வநாத். அப்பாவின் உடலை ஏன் போஸ்ட் மார்ட்டம் செய்ய சொன்னீர்கள்? ராமநாதனிடம் நீங்கள் கேட்கவில்லையா என விஸ்வநாத்திடம் கேட்டார் சங்கர். என உங்கள் குடும்ப மருத்துவர். நானும் எங்கள் குடும்பத்தினரும் அப்பா இறந்த அதிர்ச்சியிலும் வருத்தத்திலும் இருந்ததால் எதையும் கேட்கும் மூடில் இல்லை. எனவே ஏதோ ஒரு படிவத்தில் கையெழுத்து போட சொன்னார்கள். நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டேன் என்றார். அப்பாவின் காரியங்கள் முடிந்த பிறகு டிரைவ் ராமநாதன் உங்களை சந்திக்கவில்லையா எனக் கேட்டார். ஆம், அவரும் சந்திக்கவில்லை. அப்பாவின் மரணம் தொடர்பாக அப்பாவின் நண்பர்கள் உறவினர்கள் என பலரும் போனிலும் நேரிலும் விசாரித்த வண்ணம் இருந்ததாலும் என்னாலும் டாக்டர் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றார். பிறகு மீண்டும் கீதாவின் பக்கம் திரும்பிய சங்கர், மேடம் நீங்க எப்போதுமே தனியாகத்தான் உறங்குவீர்களா என கேட்டார். ஆமாம், அவர் வெளியூர் சென்று திரும்பும்போதும் சில நேரங்களில் பிசினஸ் விஷயமாக பார்ட்டிகளுக்கு சென்று வரும்போதும் வீட்டுக்கு தாமதமாக வருவார். நான் சுகர் இரத்த அழுத்தம் ஆகியவற்றிற்கு மருந்துகள் சாப்பிடுவதால் அவர் வரும் வரை நான் கண்விழித்து காத்திருக்க வேண்டாம் என்றும் தனி அறையில் படுத்து சரியான நேரத்திற்கு என்னை உறங்க செல்லுமாறு அவர் கூறிவிட்டதால் நான் தனி அறையில் உறங்க ஆரம்பித்தேன் என்றாள் கீதா. அவர் ஏதாவது மருந்துகள் எடுத்து கொண்டாரா என கீதாவிடம் கேட்டார். ஆமாம், அவருக்கும் சர்க்கரை நோய் உயர் இரத்த அழுத்தம் இருந்தது. குடும்ப மருத்துவர் சொல்லும் மருந்துகளை சாப்பிட்டு வந்தார் என்றாள். மருந்து மாத்திரைகளை அவரே எடுத்துக் கொள்வாரா? இல்லை, பகலில் அலுவலகத்தில் அவரது செயலாளர் ஜெயஸ்ரீயும் இரவில் இங்கு வீட்டில் எனது மனைவி பிரவீணாவும் மருந்து மாத்திரைகளை அப்பாவிற்கு அளிப்பார்கள் என விஸ்வநாத் கூறினார். ஆமாம், இரவில் மாமாவிற்கு பால் எடுத்துச் செல்லும்போது இரவில் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகளையும் அளித்து விட்டு வருவேன் என பிரவீணா கூறினாள். பிறகு பிரவீணாவிடம் தனது விசாரணையை ஆரம்பித்தார் சங்கர். மிஸ்ஸஸ் பிரவீணா, உங்களுக்கும் உங்கள் மாமனாருக்கும் இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, என்னிடம் எனது மாமனார் எப்போதும் அன்புடனே நடந்து கொண்டார் என பதில் கூறினாள் பிரவீணா. உங்கள் தந்தைக்கு பிசினஸில் பண நெருக்கடி ஏற்பட்டபோது அவர் மிஸ்டர் கேதார்நாத்திடம் பைனான்ஸ் பெறுவதற்கு உதவி கோரியதாகவும் அதற்கு அவர் மறுத்துவிட்டதால் நீங்கள் உங்கள் மாமனார் மீது கோபமடைந்து உங்க வீட்டிற்கு சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறதே என பிரவீணாவிடம் கேட்டார். இதை கேட்டவுடன் முகம் வெளிரிப்போய் ஒரு நிமிடம் தலைகுனிந்து அமைதியானாள் பிரவீணா. அதனாலேயே நீங்கள் உங்கள் மாமனாருடன் கடைசிவரை சரிவர பழகாமல் கோபமாகவே இருந்ததாகவும் தெரிகிறதே என தொடர்ந்த சங்கர். அது உண்மையா என கேட்டார். கண்களில் கண்ணீருடன் தலை நிமிர்ந்த பிரவீணா, நான் கோபித்துக்கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றது உண்மை தான். ஆனால் எனது தந்தை குடும்பம் வேறு, பிசினஸ் வேறு. எனக்கு உன் மாமனார் உதவி செய்யவில்லை என்பதற்காக நீ இங்கு வந்தது தவறு என எனக்கு அறிவுரைகள் வழங்கி ஒரு வாரத்தில் என்னை மீண்டும் இங்கு கொண்டு வந்து விட்டுவிட்டார். நானும் எனது தவறை உணர்ந்து மாமாவிடம் வருத்தம் தெரிவித்தேன். அவரும் நான் வீட்டை விட்டு சென்றதை பெரிதுபடுத்தாமல் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்றாள். அதன் பிறகும் அவர் இறக்கும் வரை என்னை அவரது மகள் போலவே நடத்தினார் என்றாள் பிரவீணா. பிறகு விஸ்வநாத்திடம் திரும்பிய சங்கர், இன்று இத்துடன் விசாரணையை முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு காலையில் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லி தனது உதவியாளருடன் கிளம்பினார் சங்கர். அத்தியாயம் 4.
மறுநாள் காலையில் சங்கர் நேரிடையாக கேதார்நாத்தின் குடும்ப மருத்துவர் ராமநாதனை சந்திக்க சென்றார். அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டபின் விசாரணையை துவக்கினார். டாக்டர், நீங்கள் எத்தனை வருடமாக மிஸ்டர் கேதார்நாத்தின் குடும்ப மருத்துவராக இருக்கிறீர்கள்? சுமார் 15 வருடங்களாக மிஸ்டர் கேதார்நாத்தின் குடும்ப மருத்துவராக இருக்கிறேன் என்றார். அவருக்கு என்னென்ன வியாதிகள் இருந்தன, அதற்கு எந்தவிதமான மருந்துகளை சிபாரிசு செய்தீர்கள் எனக் கேட்டார். கேதார்நாத் அவர்களுக்கு சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், வயிற்று கோளாறு போன்றவை இருந்தன. மேலும் அவருக்கு குடி பழக்கம் இருந்ததால் சிறுநீரக கல்லும் இருந்தது என கூறி முடித்தார் ராமநாதன். மேலும் இவை அனைத்திற்கும் சில மாத்திரைகளை நான் அவருக்கு பரிந்துரைத்து காலை மாலை 2 வேளைகளிலும் சாப்பிட்டு வர சொன்னேன் என்றார். அவருக்கு சிபாரிசு செய்த மருந்துகளின் விவரங்கள், அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள் எனக்கு வேண்டும் எனக் கேட்டார் சங்கர். திரு கேதார்நாத்திற்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் தொடர்பாக கோப்பு 1 பராமரித்து வருகிறேன், அதன் நகல் ஒன்றினை தற்போதே அளிக்கிறேன் எனக் கூறி கணினியிலிருந்து நகல் எடுத்து கொடுத்தார். பிறகு, நீங்கள்தான் திரு கேதார்நாத்தை தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று சிகிச்சை அளிக்கலாம் என கூறினீர்களாமே, அதற்கு என்ன காரணம் எனக் கேட்டார் சங்கர். இதற்கு நான் சற்று விரிவாக பதில் அளிக்க வேண்டியுள்ளது எனக் கூறி டிரைவ். ராமநாதன் அன்று நடந்தவைகளை விவரிக்க ஆரம்பித்தார். திரு கேதார்நாத்தின் உடல்நிலை மோசமாக உள்ளதால் அருகில் உள்ள KKR என்ற தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாகவும் என்னை உடனே அங்கு வருமாறும் மருமகள் பிரவீனா போனில் தெரிவித்தார். நான் உடனே புறப்பட்டு KKR மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்றேன். அங்கு சென்று பார்த்தபோது கேதார்நாத்தின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மேலும் அவரது வாயின் ஓரத்திலிருந்து இரத்தம் வடிந்திருந்தது. பொதுவாக ஹார்ட் அட்டாக் வரும்போது சிலர் நாக்கை பற்களால் தங்களையுமறியாமல் கடித்து விடுவார்கள், அப்போது வாயில் இரத்தம் கசிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் கேதார்நாத்திற்கு இரத்தம் வடிந்தது மட்டுமல்லாமல் உடலின் நிறம் சற்று கருநீலமாக மாற ஆரம்பித்திருந்ததை கவனித்த நான், அதன் பிறகு அங்குள்ள மருத்துவர்களையும் கலந்து ஆலோசித்தபோது உடலில் விஷம் கலந்திருப்பது போல தெரிகிறது. அவர் உயிர் பிழைப்பது கடினம் என்றாலும் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுவிடலாம் என முடிவு செய்தோம். அவசியத்தைக் கருதி குடும்ப உறுப்பினர்களிடம் கூட தெரிவிக்காமல் எடுத்து சென்றோம். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று ICUவில் அனுமதித்து சிகிச்சை துவங்கும் முன்பாகவே கேதார்நாத் இறந்து விட்டார். அவர் உடலில் விஷம் கலைத்திருந்ததற்கான அறிகுறிகள் காணப்பட்டதால் அவரது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஏற்பாடு செய்தேன் என்றார். விஸ்வநாத்திடமோ அல்லது அவரது போஸ்ட்மார்ட்டம் செய்யும் முன்பாக அவரது மகன் குடும்பத்தினத்திடமோ இது பற்றி கூறினீர்களா என சங்கர் டாக்டரிடம் கேட்டார். நான் திரு விஸ்வநாத்திடம் இது பற்றி கூறிவிடலாம் என முடிவு செய்து போஸ்ட் மார்ட்டம் செய்வதற்கான சில படிவங்களில் கையெழுத்து வாங்கும்போது சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் மிகவும் துயரத்தில் இருந்ததாலும் பல முக்கிய பிரமுகர்கள் போனிலும் நேரிலும் வர ஆரம்பித்ததாலும் அவர் எனது விளக்கத்தை கேட்கும் நிலையில் இல்லை. எனினும் எது தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை செய்து விடுங்கள் என்று என்னிடம் கூறிவிட்டு சென்றுவிட்டார் என முடித்தார் ராமநாதன். திரு கேதார்நாத் இறந்து 1 வாரம் கடந்த நிலையிலும் போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி திரு விஸ்வநாத்திடம் எதுவும் தெரிவிக்கவில்லையா என கேட்டார் சங்கர். நான் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இற்காக ஹைதராபாத் சென்றுவிட்டு நேற்று காலையில்தான் திரும்பினேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நேற்று காலையில்தான் பார்த்தேன். இன்று நேரில் போய் திரு விஸ்வநாத்திடம் விளக்கமாக கூறலாம் என நினைத்து இருந்தேன். அதற்குள் நீங்கள் விசாரணைக்கு வந்துவிட்டீர்கள் என கூறினார். மிஸ்டர் ராமநாதன், உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா எனக் கேட்டார். எனக்கு யார் மீதும் சந்தேகம் இல்லை. எனக்கும் திரு கேதார்நாத்தின் உடலில் விஷம் கலந்திருப்பது அறிந்து அதிர்ச்சியும் மர்மமாகவே உள்ளது என்றார். ஓகே மிஸ்டர் ராமநாதன், உங்க தகவல்களுக்கு நன்றி. தேவைப்பட்டால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என கூறி விடைபெற்றார் சங்கர். தமது அலுவலகத்திற்கு திரும்பிய சங்கர் விஸ்வநாத்தை தொடர்பு கொண்டு சில முக்கிய பணிகள் இருப்பதால் மாலையில் வீட்டுக்கு வருவதாக தெரிவித்தார். மாலையில் மீண்டும் கேதார்நாத்தின் பங்களாவுக்கு சென்ற சங்கர் கேதார்நாத்தின் அறையை ஆய்வு செய்தார். பின்னர் பிரவீனாவிடம் கேதார்நாத்துக்கு அளிக்கப்பட்டுவந்த மருந்து மாத்திரைகளை கேட்டு வாங்கிக் கொண்டார். பங்களாவில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு விசாரணை செய்தார். இறுதியாக வீட்டு நிர்வாகி கணேசனையும் விசாரணை செய்து முடித்தார். பிறகு அலுவலகம் திரும்பிய சங்கர்
இதுவரை நடைபெற்ற விசாரணையின் தொகுப்பினை ஆய்வு செய்து பார்த்தபோது கேதார்நாத்தின் கொலை தொடர்பாக எந்த ஒரு உருப்படியான தகவலோ தடயமோ கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்தார். விசாரணையை மறுநாள் முதல் இன்னமும் கொஞ்சம் தீவிரமாக விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானித்துக் கொண்டார். நாளை முதல் கேதார்நாத்தின் அலுவலக ஊழியர்களிடம் விசாரணையை துவக்க வேண்டும். முதலில் கேதார்நாத்தின் செயலாளராக இருந்த ஜெயஸ்ரீயிடம் விசாரிக்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டார். மறுநாள் கேதார்நாத் அலுவலகம் சென்று விசாரணையை கேதார்நாத்தின் செயலாளர் ஜெயஸ்ரீயிடமிருந்து துவங்க முடிவு செய்து கெஸ்ட் ரூமிலிருந்து கொண்டு அவரை விசாரணைக்கு வரச் சொன்னார். அங்கு வந்த மேலாளர் திரு கேதார்நாத் இறந்த நாளிலிருந்து ஜெயஸ்ரீ அலுவலகத்துக்கும் வரவில்லை, விடுப்பு விண்ணப்பமும் அளிக்கவில்லை என்றார். உடனடியாக அவரின் வீட்டு முகவரியை வாங்கிக் கொண்டு தனது உதவியாளருடன் திருவான்மியூரில் இருந்த அவளது வீட்டுக்கு விரைந்தார் சங்கர். வீட்டை நெருங்கியபோது வீட்டு வாசலில் கூட்டமாக இருந்தது. என்னவென்று உதவியாளரை போய் பார்த்து வர சொன்னார். அவர் திரும்பி வந்து சொன்ன செய்தி அவரை அதிர்ச்சி அடைய செய்தது. சார், நாம தேடி வந்த ஜெயஸ்ரீ தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் என்றார் உதவியாளர் தினேஷ். அத்தியாயம் 5. கேதார்நாத்தின் செயலாளர் ஜெயஸ்ரீயின் திடீர் மரணம் விசாரணை அதிகாரி சங்கருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் ஒருவித சோர்வையும் ஏற்படுத்தியது. கேதார்நாத்தின் தனி செயலாளர் என்பதால் விசாரணையின் போது ஏதேனும் உபயோகமான தகவல்கள் கிடைக்கக்கூடும் என அவர் நினைத்திருந்தார். ஆனால் ஜெயஸ்ரீயின் மரணத்தால் அது சாத்தியமில்லாமல் போயிற்று. இருந்தாலும் ஜெயஸ்ரீயின் தற்கொலைக்கான காரணம், அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா போன்றவை குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடுமாறு R5 காவல் நிலையாய்வாளர் சண்முகத்திடம் விசாரணை அதிகாரி சங்கர் கேட்டுக்கொண்டார். கேதார்நாத்தின் மருமகள் பிரவீணாவிடமிருந்து பெற்றுவந்த கேதார்நாத் உபயோகித்து வந்த மருந்து மாத்திரைகளையும் டிரைவ் ராமநாதன் கொடுத்த மருத்துவ குறிப்புகளையும் அரசு ஆய்வகத்திற்கு எடுத்து சென்று ஆய்வு செய்து அறிக்கை பெற்றுவருமாறு தனது உதவியாளர் தினேஷ் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் கேதார்நாத்தின் குடலின் விஷம் படிந்திருந்த திசுக்கள் ஆய்வுக்காக ஹைதராபாத் மத்திய ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த ஆய்வறிக்கை பெறப்பட்டிருந்தால் வாங்கி வரலாம் என நினைத்து மறுநாள் காலையில் காவல்துறை தலைமையகத்துக்கு சென்றார் சங்கர். ஹைதராபாத் ஆய்வகத்திலிருந்து திரு கேதார்நாத்தின் குடல் ஆய்வு செய்யப்பட்டு அதன் முடிவுகள் அறிக்கையாக பெறப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தவை தொடர்பாக தலைமை தடயவியல் நிபுணர் சங்கரிடம் கீழ்கண்டவாறு விரிவாக விளக்கம் அளித்தார். அதாவது, திரு கேதார்நாத்தின் குடலில் படிந்திருந்த விஷத்தின் படிமங்களை ஆய்வு செய்ததில் அவை அலோபதி மருந்துகளில் சேர்க்கப்படும் ரசாயனம் அல்ல என்றும், ஆனாலும் அவை பவுடர் போல இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அப்படிமங்கள் இயற்கை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஏதோ ஒரு மூலிகை செடியின் இலை அல்லது வேறாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என விவரித்தார். சங்கர் அவரிடமிருந்து ஆய்வறிக்கையை பெற்றுக்கொண்டு தமது அலுவலகத்துக்கு திரும்பினார். ஆய்வறிக்கையில் கேதார்நாத்தின் உடலில் காணப்பட்ட விஷம் இயற்கை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஏதோ ஒரு மூலிகை செடியின் இலை அல்லது வேர் ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்து மேலும் குழப்பம் அடைந்தார் சங்கர். உடனடியாக டிரைவ் ராமநாதனை தொடர்பு கொண்டு திரு கேதார்நாத் சித்தா ஆயுர்வேதா அல்லது இயற்கை வைத்தியம் போன்ற ஏதேனும் ஒன்றில் சிகிச்சை மேற்கொண்டாரா என கேட்டார். இல்லை, திரு கேதார்நாத் ஆங்கிலம் மருத்துவ சிகிச்சையை தவிர நீங்கள் கூறிய எந்த ஒரு முறையிலும் சிகிச்சை மேற்கொள்ளவில்லை, இது எனக்கு நன்றாக தெரியும் என்றார் ராமநாதன். அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு போனை வைத்தார் சங்கர். திரு கேதார்நாத்தின் மரணம் தொடர்பாக பெறப்பட்ட ஆய்வு முடிவுகள் சங்கரை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அடுத்த நாள் கேதார்நாத்தின் அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் விசாரணை செய்தார். எனினும் விசாரணைக்கு உதவிடும் வகையில் தகவல்கள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. இறுதியாக கேதார்நாத்தின் தனி உதவியாளர் ரங்கசாமி என்பவரிடம் கேதார்நாத்தின் உணவு பழக்கவழக்கங்கள், சாப்பிடும் நேரம் முதலியன குறித்து விசாரித்தார். அதற்கு பதிலளித்த ரங்கசாமி, நான் தினமும் அலுவலகத்தில் மட்டும் ஐயாவிற்கு காப்பி, டீ, ஜூஸ் போன்றவைகளை அவர் கேட்கும் நேரங்களில் அவருக்கும் அவரை பார்க்க வரும் விருந்தினர்களுக்கும் தயாரித்து வழங்குவேன். மதியம் வீட்டிலிருந்து வரும் உணவினை நானே பரிமாறுவேன் என்றார். உங்க ஐயா வெளியூர் போகும்போது உதவிக்கு உங்களை அழைத்து செல்வாரா என கேட்டார். இல்லை ஐயா, வெளியூர் போகும்போதும் ஊட்டிக்கு செல்லும்போதும் டிரைவர் மாணிக்கம்தான் ஐயாவுக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பார். ஆனால் மாணிக்கம் இடையில கொஞ்ச நாள் வேலைக்கு வராம இருந்தப்ப இன்னொரு டிரைவர் முத்துதான் ஐயா வெளியூர் போகும்போது அவரை கவனிச்சுக்கிட்டார் என்றான். சங்கருக்கு ரங்கசாமி கூறியவைகளை கேட்டவுடன் ஏதோ பொறி தட்டியது போல இருந்தது. அவர் மிகவும் உற்சாகமானார்.
அத்தியாயம் 6. சங்கர் உடனடியாக விஸ்வநாத்தை தொடர்பு கொண்டு சில விவரங்களை கேட்டு அறிந்தார். அலுவலகத்தில் பணிபுரியும் ஊர்தி ஓட்டுநர்களை உடனடியாக விசாரிக்கவும் முடிவு செய்தார். நிறுவனத்தில் பணியாற்றும் டிரைவர்களை விசாரிக்கும் முன்பாக அவர்களின் குடும்ப பின்னணி, கம்பெனியில் அவர்களின் செயல்பாடு போன்றவைகளை தகவல்களை இரகசியமாக சேகரித்தார். முதலில் கோவிந்தராஜ் எனும் ஓட்டுநரை வரவழைத்து விசாரணையை மேற்கொண்டாள். அவர் கம்பெனியில் பல வருடங்களாக பணி புரிந்து வருவதாகவும், கம்பெனியின் மேலாளர் மற்றும் முக்கிய அலுவலர்கள் வெளியே செல்லும்போது தன்னுடைய ஐ பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். கோவிந்தராஜ் ஐ பொறுத்தவரை மற்ற இரு டிரைவர்களையும் விட வயதில் மூத்தவர். இந்த கம்பெனியில் பல வருடங்களாக பணி புரிந்து வருவதால் அனைவராலும் மதிக்கப்படுபவர். அவரைப் பற்றி எந்தவிதமான எதிரிடை குறிப்புகளும் இல்லை. அவரிடம் கேதார்நாத் பற்றியும் கம்பெனி பற்றியும் பல விவரங்களை இரகசியமாக கேட்டு அறிந்தார் சங்கர். பிறகு ஓட்டுநர் மாணிக்கத்தினை அழைத்து விசாரணை மேற்கொண்டாள். நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? உங்க சொந்த ஊர் எது? முதலாளி கேதார்நாத்துக்கு நீங்க மட்டும்தான் வண்டி ஓட்டுவீங்களா என வரிசையாக கேள்விகள் கேட்டார். நான் 5-6 வருடங்களாக வேலை பார்க்கிறேன். எனது சொந்த ஊர் மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள ஒரு கிராமம். எனது முதலாளி ஊட்டிக்கு ஓய்வு எடுக்க செல்லும்போதும் மற்றும் தமிழ் நாட்டிற்குள் பிசினஸ் விஷயமாக வெளியூர்களுக்கு செல்லும்போது காரில் செல்வதையே விரும்புவார். அதுபோன்ற நேரங்களில் நான் தான் உடன் செல்வேன் என்றார். தற்போது உங்களது முதலாளி பயன்படுத்திய காரை யார் பயன்படுத்துகிறார்கள் என கேட்டார் சங்கர். முதலாளி இறந்த பிறகு அதை யாரும் பயன்படுத்துவது இல்லை. தற்போது அலுவலகத்தில்தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றார். அந்த காரின் சாவி யாரிடம் உள்ளது? அலுவலக மேனேஜர் மோகன்ராஜ் சாரிடம் உள்ளது என்றான் மாணிக்கம். அலுவலகத்தில் மேனேஜர் அல்லது வேறு யாராவது வெளியே செல்ல வேண்டுமென்றால் மற்றொரு காரை எடுத்து செல்வேன் என்றார். மேலும் சில கேள்விகளை மாணிக்கத்திடம் கேட்டுவிட்டு என்றார். அடுத்து ஓட்டுநர் முத்துவையும் அழைத்து விசாரித்தார். சங்கர் அவரிடம் சரி, நீங்கள் போகலாம். முத்து அவரிடம் சின்ன முதலாளி விஸ்வநாத்திற்கும் வண்டி ஓட்டுவேன், மாணிக்கம் லீவு எடுக்கும் நேரங்களில் பெரிய முதலாளிக்கும் வண்டி ஓட்டுவேன் என்றார். மாணிக்கம் அடிக்கடி லீவு போடுவாரா என கேட்டார் சங்கர். அவர் சொந்த ஊருக்கு செல்லும்போது 4 அல்லது 5 நாட்கள் லீவு போட்டுவிட்டு செல்வார். அந்த நேரங்களில் பெரிய ஐயாவிற்கு நான் தான் வண்டி ஓட்டுவேன் என்றார். கடைசியா பெரிய ஐயாவுக்கு எப்போ வண்டி ஓட்டினீங்க என கேட்டார். சமீபத்தில் ஒட்டவில்லை, ஆனால் போன வருஷம். மாணிக்கம் 1 மாசத்துக்கு மேல ஊருக்கு போனவர் வேலைக்கு திரும்ப வராம இருந்தப்ப பெரிய ஐயாவுக்கு நான் தான் வண்டி ஓட்டினேன் என்றார் முத்து. மாணிக்கம் ஏன் இவ்வளவு நாள் லீவு போட்டார்னு தெரியுமா? சரியான காரணம் தெரியாது, ஏதோ குடும்ப பிரச்சினைன்னு நினைக்கிறேன் என்றார். சரி, நீங்க போகலாம்னு சொல்லி முத்துவை அனுப்பி வைத்தார் சங்கர். மறுநாள் மீண்டும் அலுவலகம் வந்தபோது அலுவலக மேலாளர் மோகன்ராஜை கூப்பிட்டு கேதார்நாத்தின் காரை பார்க்க விரும்புவதாக கூறினார். தனது உதவியாளர் தினேஷுடனும் அவருடன் அழைத்து வந்திருந்த காவல்துறை ஆய்வக நிபுணருடனும் கேதார்நாத் பயன்படுத்திய காரை சோதனை செய்தார் சங்கர். அப்போது டிரைவர் இருக்கையின் அருகே இருந்த ஒரு டாஷ்போர்ட் லிருந்து ஒரு பாட்டிலில் லெமன் டீ பவுடர், கிரீன் டீ பாக்கெட் மற்றும் எலக்ட்ரிக் கெட்டில், ஃப்ளாஸ்க் போன்றவற்றை கைப்பற்றினார். அதற்கு முன்பாக அதிலுள்ள கை ரேகைகளையும் பதிவு செய்யும்படி ஆய்வக நிபுணரை கேட்டுக்கொண்டார். கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருள்களையும் ஆய்வு செய்து உடனே அறிக்கை அளிக்குமாறும் ஆய்வக நிபுணரை அறிவுறுத்தினார். இந்த காரின் டிரைவர் மாணிக்கம் எங்க சார்? அவரை வரச்சொல்லுங்க என மேலாளர் மோகன்ராஜிடம் சங்கர் கூறியபோது, அவர் இன்று இதுவரை அலுவலகம் வரவில்லை சார், என்ன காரணம்னு தெரியவில்லை என கூறினார் மோகன்ராஜ். இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த சங்கர் உடனே காவல்துறை ஆய்வாளர் சண்முகத்தை தொடர்பு கொண்டு சில விவரங்களை விவாதித்தார். உடனே காவல் ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் ஒரு போலீஸ் படை மாணிக்கத்தினை தேடி சென்றபோது அவன் தங்கியிருந்த ரூம் பூட்டப்பட்டிருந்தது. அருகில் விசாரணை மேற்கொண்டபோது இரவே மாணிக்கம் அவசரமாக எங்கோ புறப்பட்டு போனதாக தெரிவித்தனர். மாணிக்கத்தின் வீட்டுக்கு அருகில் ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரித்தபோது இரவு மாணிக்கத்தை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று இறக்கி விட்டதாக ஒரு ஆட்டோ டிரைவர் தெரிவித்தார். உடனே காவல்துறை முடுக்கிவிடப்பட்டு மாணிக்கத்தை பிடிக்க ரயில்களில் சோதனை செய்தனர். இறுதியாக மும்பை செல்லும் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த மாணிக்கம் புனே அருகில் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டான். அத்தியாயம் 7. சென்னைக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்ட மாணிக்கம் நேரிடையாக காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டான். விசாரணை அதிகாரி சங்கர், காவல் ஆய்வாளர் சண்முகம் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில்
மாணிக்கத்திடம் விசாரணை நடத்தப்பட்டது. எதுக்காக கேதார்நாத்தை திட்டமிட்டு கொலை செய்த என மாணிக்கத்திடம் விசாரணையை துவக்கினார் ஆய்வாளர் சண்முகம். முதலில் நான் யாரையும் கொலை செய்யவில்லை என அவசரமாக மறுத்தான் மாணிக்கம். காவலர்களின் கவனிப்புக்கு பின் உண்மையை ஒத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான் மாணிக்கம். நான் அவரை கொலை செய்யணும்னு நினைக்கல. ஆனா அவர் நடந்து கொண்ட முறை என்னை பாதித்து அவரை கொலை செய்யும் அளவுக்கு தூண்டிவிட்டது என்றான் மாணிக்கம். புரியும்படி சொல்லு என கூறினார் சங்கர். ஐயா, நான் நடந்தவைகளை விவரமா சொல்லிடறேன் என்றான் மாணிக்கம். என்னுடைய ஊர் கோவை அருகில் உள்ள மேட்டுப்பாளையம். அங்க என்னோட அப்பா அம்மா இருக்காங்க. ஊட்டியில என்னோட மாமா முருகன், அதாவது என்னோட அக்கா புருஷன் நம்ம முதலாளியோட கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை பார்த்து வந்தார். அவருக்கு துணையா என்னோட அக்கா பொண்ணு சாந்தியும் உதவி செஞ்சு வந்தா. என்னோட அக்கா ரொம்ப வருஷம் முன்னாடியே இறந்துட்டாங்க. என்னோட முறை பெண்ணான சாந்தியை என்னோட மாமா எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா என்னோட அப்பா அம்மா கிட்ட பேசி முடிவு செஞ்சிருந்தார். நான் தான் இன்னும் 2-3 வருடம் கழியட்டும்னு சொல்லிக்கிட்டிருந்தேன் என தனது கதையை சொல்லி கொண்டிருந்தான் மாணிக்கம். நீ இந்த கம்பெனியில வேலைக்கு சேரும் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த கம்பெனியில் எப்போ வேலைக்கு சேர்ந்த என மாணிக்கத்திடம் கேட்டார் சங்கர். நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னால ஊட்டிக்கு சுற்றுலா வர்றவங்கள ஊட்டியில் உள்ள சுற்றுலா இடங்களையும் அழைத்து சென்று காட்டும் டாக்ஸி ஒட்டிக்கிட்டு இருந்தேன். அதுல சீசன் நேரங்களில் மட்டும் வருமானம் வந்தது. மற்ற நேரங்களில் சரியான வருமானம் இல்லாம கஷ்டமா இருந்தது. அப்போ என்னோட மாமாதான் ஐயா கிட்ட சொல்லி என்னை இந்த வேலையில சேர்த்துவிட்டார் என்றான். எப்போ வேலையில் சேர்ந்த? 2013ஆம் வருஷம் மே மாசம் என்றான். அப்பொழுது முதல் ஐயா எப்போ வெளியூர் கிளம்பினாலும் நான் தான் வண்டி எடுத்துட்டு போவேன். ஊட்டிக்கு வரும்போது மட்டும் வண்டிய கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு நான் என்னோட அப்பா அம்மாவை பார்க்க மேட்டுப்பாளையம் போயிட்டு ஐயா எப்போ வர சொல்லறாரு அந்த நேரத்துக்கு திரும்ப வந்துடுவேன் என்றான். ஊட்டிக்கு வரும்போது ஐயா கூட அம்மாவும் வருவார்களா? இல்லை, ஐயா பிசினஸ் விஷயமா ஈரோடு, கோயம்பத்தூர், மதுரை வரும்போது சில நேரங்களில் ஊட்டிக்கும் வருவார். அதனால வேறு யாரும் கூட வரமாட்டாங்க என்றான். நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியே என சங்கர் கோவப்பட்டார். கடந்த 2016ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி ஈரோடு வந்திருந்த ஐயா ஊட்டிக்கு போய் 2 நாள் தங்கிட்டு அப்புறமா சென்னைக்கு போகலாம்னு சொன்னதால அங்கிருந்து கிளம்பி ஊட்டிக்கு இரவு 8:00 மணி அளவில் வந்து சேர்ந்தோம். நான் உடனே கிளம்பி என்னோட அப்பா அம்மாவை பார்க்க மேட்டுப்பாளையம் போயிட்டேன். 10ஆம் தேதி காலையில சுமார் 10:00 மணிக்கு ஐயா போன் பண்ணினார். உடனே கிளம்பி வா, நாம உடனே சென்னைக்கு கிளம்பணும் என்றார். 11ஆம் தேதிதான் சென்னைக்கு போகணும் சொன்னார். இன்னைக்கே கிளம்பணும்னு சொல்றரே என யோசித்துக்கொண்டே இதோ கிளம்பி வருகிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு என்னோட அப்பா அம்மா கிட்ட ஐயா உடனே கிளம்பணும்னு சொல்றார்மா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். எனக்காக காத்திருந்த ஐயா என்னை பார்த்தவுடன் வண்டிய எடு போகலாம்னு சொன்னார். நான் அவரிடம் மாமாவிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என கூறியபோது, உன் மாமாவை காலையிலிருந்து நான் பார்க்கவில்லை, அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கார் போலிருக்கு. நான் அவசரமா போகணும், நீ கிளம்பு என அவசரப்படுத்தினார். வழியிலும் ஏதும் பேசவில்லை, கண்களை மூடியபடியே வந்தார். நான் சென்னை வந்த மறுநாளே இடி விழுந்தது போல செய்தி வந்தது. என்னுடைய முறை பெண் சாந்தி தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் என்று. நான் உடனே பெரிய ஐயா ரூமுக்கு போய் விஷயத்தை கண்ணீருடன் கூறினேன். சாந்தி தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் என்று நான் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். என்னை ஊருக்கு கிளம்பி போ என அவரால் சொல்லக்கூட முடியவில்லை. நானாகவே கிளம்பி ஊட்டிக்கு வந்து சேர்ந்தேன். நான் போய் சேருவதற்கு முன்பாகவே சாந்தியின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டார்கள். மாமாவிடம் என்ன நடந்தது, சாந்தி ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா, நான் வருவதற்குள் ஏன் சடங்குகளை செய்தீர்கள் என நான் கேள்விகள் கேட்டபோது அவர் பதில் ஏதும் கூறாமல் அழுது கொண்டிருந்தார். அங்கிருந்த என்னுடைய அம்மா அப்பாவிடம் கேட்டபோதும் அவர்களும் எங்களுக்கு ஒன்றும் தெரியலப்பா என கூறினார்கள். நான் மிகவும் குழப்பத்துடனும் கவலையுடன் இருந்தேன். நான் மாமாவுக்கு ஆறுதல் கூறிவிட்டு என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்டேன். நீ ஐயா கூட சென்னைக்கு கிளம்பி போன அன்னிக்கு காலையிலிருந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. அவளுக்குதான் எப்பவும் வயித்து வலி வருமே, அன்னிக்கும் வயத்த வலிக்குது போல, அதனாலதான் அழுவரா போல நினைச்சு சும்மா இருந்துட்டேன்.
மறுநாள் காலையில அவ ரூம்லேந்து எழுந்து வராததன்னால நான் போயி பார்த்தபோது எம் பொண்ணு வாயில நுரை தள்ளி கிடந்தா. அதப் பார்த்த நான் அலறினேன். என் சத்தம் கேட்டு பக்கத்துல உள்ளவங்க ஓடிவந்தாங்க. எல்லாருமா சாந்தியை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு ஓடினோம். அங்க டாக்டருங்க செக் பண்ணிட்டு செத்து போயிட்டதா சொன்னாங்கன்னு அழுது கொண்டே சொல்லி முடித்தார் என்றான் மாணிக்கம். மேலும் சாந்தி தற்கொலை தொடர்பா போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வயித்து வலியினால அரளி விதையை அரைச்சு சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. எம் பொண்ணுனும் மாமா கிட்ட எழுதி வாங்கிட்டு கேஸ முடிச்சுட்டாங்கன்னு மாமா சொன்னார் என்றான். சாந்தி இறந்ததினால் மிகவும் மன உளைச்சலில் இருந்த நான் மாமாவுக்கு ஆறுதலாக என் அப்பா அம்மாவுடன் அங்கேயே தங்கி இருந்தேன். சில தினங்களுக்கு பிறகு கெஸ்ட்ஹவுஸுக்குள்ள என்னோட துணியெல்லாம் வைத்து ஒரு பெட்டி வைத்திருப்பேன். அதை எடுக்கப் போனேன். அதை திறந்து பார்த்தபோது அதில் ஒட்டப்பட்ட ஒரு கவர் இருந்தது. அதில் என் பெயர் எழுதியிருந்தது. அந்த கையெழுத்து சாந்தியுடையது போலிருந்தது. அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட நான் அவசரமாக அதை பிரித்து பார்த்தபோது அதில் சாந்தி எனக்கு எழுதியிருந்த கடிதத்தை படித்தவுடன் அதிர்ச்சியடைந்து தலை சுற்றி அப்படியே கீழே உட்கார்ந்தேன் என்றான் மாணிக்கம். அதில் என்ன எழுதியிருந்தது என கேட்டார் சண்முகம். அந்த கடிதத்தில் அன்புள்ள மாமாவுக்கு அத்தியாயம் 8. உன்னுடைய அன்பு சாந்தி எழுதும் கடைசி கடிதம். நான் இப்போ சொல்ல போற செய்திய கேட்டா உனக்கு மிகவும் அதிர்ச்சியாத்தான் இருக்கும். இருந்தாலும் நீ மனசை தேத்திக்கணும். நேத்தைக்கு முதல் நாள் ராத்திரி 10:00 மணிக்கு முதலாளி ஐயாவுக்கு பால் காய்ச்சி எடுத்துக்கிட்டு போனேன். அப்போ போதையில இருந்த அவர் வலுக்கட்டாயமா என்னை நாசமாக்கிட்டார். நான் கத்தி கூப்பாடு போட்டும் போராடியும் பிரயோஜனம் இல்லை. என் வாழ்க்கையையே நாசமாக்கிட்டார். எனக்கு உதவி செய்ய பக்கத்துல யாரும் இல்லாம போயிட்டாங்க. அப்பாவும் எப்போதும் போல் தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டார். என்னால ஒன்னும் பண்ண முடியல. இதை யார்கிட்டேயும் சொல்லிக்க முடியாமல் நான் அழுதுகிட்டு வீட்ல இருந்தேன். உன்னை போன் பண்ணி வர சொல்லலாமுன்னு இருந்தப்ப மறுநாள் காலையிலேயே அந்த பாவி உன்னை அவசரமா மேட்டுப்பாளையத்தில இருந்து வரச்சொல்லி சென்னைக்கு கிளம்பிட்டான். என்னால ஒன்னும் செய்ய முடியல. என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இனிமே நான் உனக்கு மனைவி ஆக முடியாது. அதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன். நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. என்னை மன்னிச்சுடு மாமான்னு எழுதி இருந்தாள் என்று சொல்லிவிட்டு அழுதான் மாணிக்கம். ஐயா இப்படி ஒரு துரோகத்தை என் குடும்பத்துக்கு செய்வார்னு நான் எதிர்பார்க்கல. உடனே சாந்தி எழுதின கடிதத்தை எடுத்துக்கிட்டு கேதார்நாத் ஐயா செய்த காரியத்தை புகாரா எழுதி எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமா முருகனையும் கூட்டிக்கிட்டு ஓடினேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னோட புகாரையும் சாந்தி எழுதின லெட்டரையும் இன்ஸ்பெக்டர் வாங்கி படிச்சிட்டு ஏண்டா அவ வயத்து வலியால விஷம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எழுதி கொடுத்துட்டு உங்க முதலாளிய மிரட்டி காசு வாங்கறதுக்காக இப்போ புதுசா கதை கட்டி புகார் கொடுக்கறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நாங்க கொடுத்த புகார் மனுவையும் சாந்தியோட கடிதத்தையும் கிழித்து போட்டுட்டார். அதப் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம உங்க 2 பேரையும் போய் கேசு போட்டு உள்ள தள்ளிடுவேன். மரியாதையா இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்லி மிரட்டி வெளியே அனுப்பிவிட்டார். மாமாவும் பயந்துகிட்டு வா மாணிக்கம் போயிடலாம். தப்பு பண்ணுனவங்களுக்கு அந்த ஆண்டவனே தண்டனை கொடுக்கட்டும். இவங்கள எதிர்த்து நம்மால போராட முடியாது. என் பெண்ணே போயிட்டா இனி என்ன பண்ண போறோமுன்னு அழுது கொண்டே கூறினார். இன்ஸ்பெக்டர் இப்படி எங்களை மிரட்டி வெளியே அனுப்பியவுடனேயே இதில் கேதார்நாத் தலையீடு இருக்குன்னும் அவர் சமூகத்தில பெரிய மனுஷங்கறதுனால பணத்தை காட்டி எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டாருனும் தெரிஞ்சுகிட்டேன். மாமா முருகன் வீட்டுக்கு திரும்பும் வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே வந்தார். நான் சாந்தி கடிதத்துல எழுதி இருந்த விஷயத்தை வேறு யாருக்கும் தெரிவிக்க வேண்டாமுன்னு மாமா கிட்ட சொல்லிட்டேன். தொடர்ந்து சாந்தியின் இறப்புக்கான சடங்குகள் நடத்த வேண்டியிருந்ததால் நான் ஊட்டியிலேயே மாமாவுடன் அப்பா அம்மாவுடன் தங்கியிருந்தேன். இதற்கிடையே அடுத்த சோக சம்பவம் நடந்தது. என்னுடைய மாமாவும் சாந்தி இறந்த துக்கம் தாழாமல் அளவுக்கு அதிகமாக குடித்ததால் அவரும் திடீரென்று இறந்துவிட்டார். இது எனக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து எனது குடும்பத்தில் ஏற்பட்ட மரணங்களுக்கு எனது முதலாளிதான் காரணம் என்பதால் அவரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என முடிவு செய்தேன். ஆனால் அவர் பண பலம் படைப்பாளம் உடைய சமுதாயத்தில் மதிப்பு மிக்க பெரிய மனிதர் என்பதால் இவரை நேரிடையாக எதிர்க்கவோ பழி வாங்கவோ முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட நான் அவரை திட்டம் போட்டு சாமர்த்தியமாக மாட்டிக்கொள்ளாமல் கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்தேன் என்றான் மாணிக்கம். என்னோட அப்பாவோட அப்பா அதாவது என்னோட தாத்தா மூலிகை வைத்தியம் செய்தவர். அவர் மலை பகுதிகளில் மூலிகை பறிக்க போறப்ப சின்ன வயசுல என்னையும் கூட்டிக்கிட்டு போவார்.
அப்படி போகும்போது என்கிட்ட ஒரு செடிய என்கிட்ட காமிச்சு, இது விஷ செடி. இந்த செடியோட வேர் இலைகளை பொடி செய்து காப்பி டீயில கலந்து கொடுத்து வந்தா கொஞ்சம் கொஞ்சமா இதயத்துக்கு போற இரத்த நாளங்களை பாதிச்சு ஒரு நாள் திடீர்னு ஹார்ட்க்கு போற ரத்தம் நின்னு போய் அட்டாக் வந்து மரணம் ஏற்படும். இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே தாத்தா மூலிகை பறிக்கும் மலை பகுதிக்குப் போய் தாத்தா சொன்ன மூலிகையை தேடி கண்டுபிடிச்சு நிறைய பறிச்சுகிட்டு வந்து காயவெச்சு பாட்டிலில் போட்டு எடுத்துக்கிட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்தவுடன் பெரிய ஐயாகிட்ட எதையும் காட்டிக்காம வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவரும் சாதாரணமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருந்தார். ஆனா நான் மனசுக்குள்ள என்னோட திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றியே ஆகவேண்டும் என உறுதியுடன் இருந்தேன். கேதார்நாத் ஐயா காரில் வெளியே போகும்போது லெமன் டீ கிரீன் டீ ஏதாவது சாப்பிடுவார். அதனால நான் எப்பவும் பிளாஸ்குல வெந்நீர் வைத்திருப்பேன். ஐயா கேட்கும்போது கிரீன் டீ லெமன் டீ கொடுக்கும்போது என்னோட மூலிகை பொடியை அவருக்கு தெரியாமல் ஒரு ஸ்பூன் கலந்து கொடுத்துக்கிட்டு வந்தேன். இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என நினைத்து இருந்தேன். ஆனால் போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் காட்டி கொடுத்து விட்டது. விசாரணை அதிகாரி என்னை விசாரணை செய்ததுமே நான் மாட்டிக்கொள்வேன் என முடிவு செய்து வட இந்தியாவுக்கு போய் விடலாம் என மும்பை செல்லும் ரயிலில் சென்று கொண்டிருந்தபோது பிடித்துவிட்டார்கள் என்று கூறி முடித்தான் மாணிக்கம். அப்போது உள்ளே நுழைந்த மற்றொரு காவல் அதிகாரி சங்கரிடம் கேதார்நாத்தின் காரிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்களின் ஆய்வு அறிக்கையை கொடுத்தார். அதில் கேதார்நாத்தின் குடலில் கலந்து இருந்த துகள்களும் காரில் இருந்து எடுக்கப்பட்ட மூலிகை பவுடரும் ஒன்று என கூறியது. மாணிக்கம் மீண்டும் சிறை காவலுக்கு கொண்டு செல்லப்பட்டான். மறுநாள் சங்கரின் உதவியாளர் தினேஷ் கேதார்நாத்தின் செயலாளர் ஜெயஸ்ரீயின் தற்கொலை குறித்து விசாரணை அறிக்கையை கொண்டு வந்தார். அதில் கேதார்நாத்தின் மர்ம மரணத்துக்கும் ஜெயஸ்ரீயின் தற்கொலைக்கும் தொடர்பு ஏதுமில்லையென்றும் அவர் தனது சொந்த குடும்ப பிரச்சினைகளுக்காகவே தற்கொலை செய்து கொண்டார் என விசாரணை மூலம் தெரியவந்தது எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மாணிக்கத்தின் அப்பாவும் அம்மாவும் குடும்பத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்த மரணம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மகனும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டது மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியது. சமூகத்தில் பெரிய மனிதராக வலம் வந்த ஒருவர் குடிபோதையில் செய்த ஒரு தவறு ஒரு ஏழை குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கியது. முற்றும். பின்கதை சுருக்கம். மாணிக்கம் தனது முறை பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள தனது முதலாளி கேதார்நாத்திடம் ரூபாய் 5 லட்சம் கேட்டு வந்ததாகவும் அவர் கொடுக்க மறுத்ததால் மாணிக்கம் கோபமடைந்து அவரது டீயில் விஷத்தை கலந்து கேதார்நாத் ஐ கொலை செய்ததாகவும் புதிய வாக்குமூலம் மாணிக்கத்திடம் வாங்கப்பட்டு வழக்கில் இறுதியாக நீதி நிலை நாட்டப்பட்டதுடன் மாணிக்கத்தின் அப்பாவும் அம்மாவும் காப்பாற்றப்பட்டார்கள்.